அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்கால இப்ப எந்த கடைக்கு போனாலும், நம்ம கண்ல படுறது இந்த முயல் குட்டிங்க தான். ஏன்னா, அடுத்து இங்க ஈஸ்டர் வரப்போகுது. ஈஸ்டர் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஸ்கூல் ஆகட்டும், இங்க நெறைய பப்ளிக் பிளேஸஸ்ல எல்லா இடத்துலயும் வந்து ஈஸ்டர் எக் ஹண்ட்ன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா கொண்டாடுவாங்க. நெறைய அந்த எக்கெல்லாம் பிளாஸ்டிக்ல இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி பொம்மைங்க, இல்ல சாக்லேட் அந்த மாதிரி வச்சு எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க கார்டன்ல. பிள்ளைங்க தேடி அத எடுத்து வச்சு, அது ஒரு மாரி ரொம்ப ரொம்ப ஃபன்னா இருக்கும். குட்டி பிள்ளைங்களுக்கான நெறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸும் அன்னைக்கு ஈஸ்டர் டே அன்னைக்கு இருக்கும். ஈஸ்டர் டே அன்னைக்கு குழந்தைங்க ஒரு பெரிய முயல் பொம்மையோட நின்னு ஃபோட்டோவும் எடுத்துப்பாங்க. இங்க பாருங்க நாங்க டிஜே மேக்ஸ் வந்திருக்கோம். இங்க பெரிய முயல் குட்டி பொம்மைங்க இருக்கு. பவுல்ல இருந்து, குட்டி குட்டி கப்ல இருந்து, சாக்லேட் எது பார்த்தாலும் எல்லாத்துலயுமே இந்த முயல் குட்டிங்க தான் இருக்காங்க. நெறைய முயல் குட்டிங்க நல்லா மேக்கப் பண்ணிட்டு, கொடைய வச்சுக்கிட்டு, அவங்க குட்டி கூட 2 குட்டி முயல்கள் கூட அந்த மாதிரி ரொம்பவே நல்லாருக்கு பார்க்குறதுக்கு. இன்னும் நெறைய முயல் குட்டிங்கள் தொட்டு பார்த்தாலே நல்லா சாஃப்ட்டா வெல்வெட் மாதிரியும் இருக்கு. நெறைய பேருக்கு முயல் குட்டி பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் என்னோட பொண்ணுக்கு முயல் குட்டி ரொம்ப பிடிக்கும். எங்க பார்த்தாலும் அப்படியே நின்றுவாங்க. நின்னு வேடிக்கை பார்ப்பாங்க. இன்னைக்கு எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த முயல் குட்டிங்கலாம் ஒண்ணொண்ணா நாங்க வேடிக்கை பார்க்குறதுக்கு. இந்த முயல் குட்டி பொம்மைங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது, பீட்டர் ராபிட் படத்துல அந்த முயல் குட்டிங்கலாம் பண்ற சேட்டைய, இங்க இந்த முயல் குட்டிக்கு பண்றாங்களோ அப்படின்னு தோணிருச்சுங்க. உங்களுக்கும் இந்த முயல் குட்டி பொம்மைங்கலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம். ஹேப்பி ஈஸ்டர்.